மண்புழு செய்யும் வேலையே ஆகும். अगर देशी केचुए नहीं होते, if there will be no existence of the local earthworms in the soil become bare. நண்பர்களே, அந்தந்த நிலத்தின் அடியில் மண்புழு இல்லாவிட்டால், நிலங்களில் மண்புழு இல்லை என்றால் அந்த மண் மலடாகிவிடும். अगर देशी केचुए नहीं होते, लोकल अर्थम, जंगल खड़े नहीं होते, फसल हमें नहीं मिलती. இந்த மண்புழுக்கள் இல்லாவிட்டால் காடுகள் கிடையவே கிடையாது, தாவரங்கள் வளரவே முடியாது, இருக்கவும் முடியாது. There is a great role of the local earthworm in the fertility of the soil and prosperity of the soil. இந்த மண்ணின் வளத்தை அதிகப்படுத்துவதிலும் செழிப்பாக ஆக்குவதிலும் இந்த மண்புழுவின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். साथियों, these local earthworms are activated when they are getting favorable conditions. இந்த மண்புழுக்கள் எவ்வாறு தன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கின்றன என்றால், அதற்கு உரித்தான பருவ கால நிலை மண்ணில் ஏற்படும் பொழுது அது தன் வேலையை ஆரம்பிக்கின்றது. If the favorable condition is not available for the activation of the local earthworm, they will not activate, they will enter in the samadhi in the deeper zone. ஆனால் மண்ணில் தனக்கே உரியான பருவ நிலைகள் சரியாக அமையாவிட்டால் இந்த மண்புழுக்கள் நேரடியாக மண்ணின் அடியே சென்று சமாதி நிலையை அடைந்து விடுகின்றன. So it is very essential for the activation of the local earthworm to create the available, that means microclimate. எனவே மண்புழு தன் வேலையை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தேவையான நுண்ணிய பருவ காலநிலையை நீங்கள் ஏற்படுத்தியே தீர வேண்டும். Favorable condition. Yeah. Correct. This is the soil structure and strata. This soil surface, and in unstable condition, the local earthworms are enter in the dormancy samadhi in the deeper zone of the soil where there is a moisture is available. நீங்கள் படத்தில் காண்பது உங்கள் நிலமாகும். உங்கள் நிலத்தின் அடியில் இந்த மண்புழுக்கள் சமாதி நிலையில் இருக்கும். ஏனென்றால் நிலத்தில் அடியில் மட்டுமே ஈரப்பதம் இருக்கும். அதற்கு உரிய பருவநிலை மண்ணில் மேற்பரப்பில் ஏற்படும் வரை அது சமாதி நிலையிலேயே கீழே இருக்கும். When they get favorable condition, that is microclimate, they break the samadhi, they break the dormancy and come up immediately. எப்பொழுது மண்ணின் மேல்பரப்பில் அதற்கே உரித்தான நுண்ணிய பருவ கால நிலைகள் ஏற்படும் பொழுது, அதற்கே உரித்தான காலங்கள் பருவங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக அது சமாதி நிலையை விட்டு மேலே செல்ல தொடங்கிவிடும். உடனடியாக தனது சமாதி நிலையிலிருந்து மேலே செல்ல ஆரம்பித்துவிடும். When they are coming up, they are eating the deeper soil, the rock material, the sand material, limestone and pathogenic bacteria which are responsible for the diseases on the plant body. இவ்வாறு நேரடியாக அவை சமாதி நிலையிலிருந்து மேல் நோக்கி வரும் பொழுது மண்ணையும் கல்லையும் சுண்ணாம்பு கற்களையும் நமக்கு தேவையில்லாத நோய்களை உருவாக்கும் கிருமிகளையும் சாப்பிட்டு கொண்டே அது மேல் நோக்கி வரும். We have seen the theory that the deeper soil is the ocean of the nutrient, Annapurna. That means this earthworm eat the deeper soil, that means ocean of the nutrient are coming up. நாம் முன்பே பார்த்தோம், மண்ணின் அடியில் கடல் போன்ற ஊட்டசக்திகள் நிறைந்து காணப்படுகின்றன என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். எனவேதான் இந்த மண்புழுக்கள் அந்த ஊட்டங்களை தொடர்ச்சியாக உண்டு கொண்டே மேல் நோக்கி மண்ணின் மேல்பரப்பில் வந்து அடையும். They eat the pathogenic bacteria which are responsible for the diseases on the plant body, and they kill the bacteria in the internal intestinal system.
இவ்வாறு அவை மேல் நோக்கி வரும்பொழுது தாவரங்களுக்கு நோயை உண்டாக்கும் கிருமிகளையும் அது சாப்பிட்டுவிட்டு தன் வயிற்றில் ஜீரணம் செய்து கொண்டே மேல் நோக்கி வரும். There is a bioreactor in the intestine of the local earthworm. You can say the grinder, mixer, and what the material they have eaten, it is grinded in the intestine. நீங்கள் என்ன கூறலாம் என்றால், இந்த மண்புழுவின் வயிற்றில் ஒரு உயிர் கலன் உள்ளது அல்லது அரவை போன்ற ஒரு எந்திரம் உள்ளது. இந்த எந்திரமானது தொடர்ச்சியாக மண், கல், சுண்ணாம்பு கற்கள், நோயை ஏற்படுத்தும் கிருமிகள் அனைத்தையும் சாப்பிட்டு ஜீரணம் செய்து கொண்டே மண்ணின் மேல்பரப்பை வந்தடைகின்றது. And when they come up on the surface of soil, they cast their casting on the surface of the soil. இவ்வாறு அவை மண்ணில் மேல் பரப்பில் வந்தடையும் பொழுது எவற்றையெல்லாம் அது சாப்பிட்டு ஜீரணம் செய்ததோ அவற்றை அது எச்சமாக மண்ணில் மேல் பரப்பில் இட்டு விடுகின்றது. That means they have eaten the deeper Annapurna, ocean of the nutrient, and came up and dropped on the surface of soil in the form of casting. அப்படி என்னவென்றால், கீழிருந்து மேல் நோக்கி வரும்பொழுது அங்குள்ள ஊட்டசக்திகள் அனைத்தையுமே அதை சாப்பிட்டு ஜீரணம் செய்து மண்ணில் மேல் பரப்பில் வந்து எச்சமாக இட்டு விடுகின்றது. After casting the excreta, they will not re-enter through the previous hole. No, not at all. They will dig another hole and go down. இவை மண்ணின் மேல் பரப்பில் எச்சமாக இட்ட பின்பு எதையெல்லாம் ஜீரணம் செய்ததோ நுண்ணூட்டங்கள், பேரூட்டங்கள் அனைத்தையுமே எச்சமாக இட்டுவிடுகின்றது. திரும்பவும் அது அதே துளையில் கீழே செல்வதே கிடையாது. அது உடனடியாக அடுத்த இடத்தில் துளையிட்டு கொண்டு கீழே செல்லும். And while entering in the soil, they will the deeper all the material, soil material, rock material, sand material, all the things, and again they will come up. They will again dig the new hole and will come up and cast their casting on the surface of soil. இந்த மண்புழுவானது அடுத்த துளையின் மூலம் கீழ்நோக்கி செல்லும். அவ்வாறு செல்லும் பொழுதும் கல், மண், சிறிய கற்கள், சுண்ணாம்புக்கள் அனைத்தையும் அது சாப்பிட்டு கொண்டே ஜீரணம் செய்து கொண்டே செல்கின்றது. திரும்பவும் இன்னொரு துளையின் வழியாக மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி வந்து மண் பரப்பில் எச்சமாக இட்டுவிட்டு திரும்பவும் கீழ் நோக்கி செல்கின்றது. இவ்வாறு இது தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும். Continuous 24 hours up down Chennai, Madurai, Chennai, straight going on, up down. தொடர்ச்சியாக இந்த மண்புழு மேலும் கீழுமாக எவ்வாறு ஒரு ரயில் வண்டி சென்னை, மதுரைக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறதோ அதே போல இந்த மண்புழுவும் மேலும் கீழுமாக மண் பரப்பில் செய்து கொண்டே இருக்கின்றது தன் வேலையை. And billions of the holes, crores and crores of the holes are created to the soil by means of the activation of the local earthworm. இவ்வாறு மண்புழு தன் வேலையை செய்யும் பொழுது கோடிக்கணக்கான துளைகள் மண்ணின் அடியில் ஏற்படுகின்றன. An entire soil become porous. இதனால் மண்ணானது துளைகள் நிறைந்து காணப்படுகின்றன. And when they will go down and will come up, they are spraying they will spray on the body some fluids from the body and entire internal wall will be coated. இவ்வாறு இவை மேலும் கீழுமாக துளையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய உடம்பிலிருந்து ஒரு வகையான திரவம் சுரக்கின்றது. இந்த திரவமானது இந்த துளைகளில் உள்புறத்தில் படிந்து விடுகின்றது. And that fluid is called natural vermi wash. இவற்றையே நாம் வெர்மி வாஷ் என்று கூறுகின்றோம். And that fluid vermi wash is having all the amino acids which are responsible for the growth and development of the microorganism, their root, all the hormones also existed in that fluid. இந்த வெர்மி வாஷில் இந்த மண்புழு உடம்பிலிருந்து வருகின்ற இந்த திரவத்தில் ஏராளமான ஊட்டசக்திகள் இருக்கின்றன. தாவர வளர்ச்சிக்காக தாவரங்கள் அதிகமாக வளரும் இந்த வெர்மி வாஷினால். And because of the coating of the fluid on the wall, internal wall, the holes are not break down. There.
இவ்வாறு இந்த துளைகளின் உள்ளே இந்த திரவம் படிந்து விடுவதால் இந்த துளைகள் சிதைந்து போவதே இல்லை, சிதைந்து போய் மூடுவதே இல்லை. And through these enormous billions and billions of the hole, entire rainwater is percolated through the holes, and entire rainwater will be deposited in the internal reservoir. இவ்வாறு மண்புழுக்களால் ஏற்படுத்தப்பட்ட கோடிக்கணக்கான துளைகளின் மூலம் மழை நீரானது தொடர்ச்சியாக மண்ணின் மேல்பரப்பிலிருந்து இறங்கி கீழ்நோக்கி நீர் ஆதாரங்களை சென்றடைகின்றது. No single drop of the rainwater will flow on the surface of the soil. No single drop of the water will flow. ஒரு துளி மழை நீர் கூட மண்ணின் மேல்பரப்பிலிருந்து எங்கும் சென்றடையாது. உதாரணத்திற்கு கடலை சென்றடையாது. And after monsoon will return back, all these internal water reservoir water will come up by means of the capillary force and will available to the plant body. பருவமழை நின்ற பிறகு இவ்வாறு மழை நீர் ஆதாரங்களை சென்றடைந்து உள்ளது. இந்த மழை நீரானது பிறகு தந்துகி கவர்ச்சியின் மூலம் மேல்பரப்பில் வருகின்றது. தாவர வளர்ச்சிக்கு இது உதவுகின்றது. When the water will come up, rainwater, the color is white, transparent. And when the rainwater will touch the soil, will start to flow, the color is changed black because the humus material and soil particles, which are the best soil particles, they are dissolved in the water, will go to the rivers and ocean. மழை நீர் வரும்பொழுது நீங்களே பார்த்திருக்கலாம், அது வெண்மை நிறமாக உள்ளது. ஆனால் இந்த மழை நீரானது மண்ணின் மேல்பரப்பில் இறங்கும் பொழுது அங்குள்ள மக்கில் கலந்து கருமை நிறமாக மாறி ஓடிச் சென்று கடலை அடைந்து விடுகின்றது. Indian soil erosion rate is more than Ethiopia and Somalia. Indian soil erosion rate, वो मिट्टी बहने का जो रफ्तार है वो इथियोपिया सोमालिया से भी ज्यादा है इंडिया का. மேல் மண் அரிப்பானது இந்தியாவில் உள்ள மேல் மண் அரிப்பானது எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா நாடுகளை விட அதிகமாகும். But yeah, no single soil particle will start to flow. No single particle, because there is no flow of the water upon the surface of the soil. ஆனால் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்தால் மழை நீரானது ஒரு துளி கூட மேல்பரப்பில் ஓடி சென்று கடலை அடையாது. எல்லாம் மண்ணின் கீழே உள்ள நீர் ஆதாரங்களையே சென்றடையும். This is zero budget watershed management program without taking funds from NABARD, CAPARD or any other Indian or foreign agency. இதுவே ஜீரோ பட்ஜெட் மூலம் நீரை தேக்கி வைக்கும் ஒரு சிறந்த மேலாண்மையாகும். இதற்கு நாபார்ட் அல்லது உலக வங்கிகளின் உதவித்தொகை தேவையே இல்லை.